வணக்கம். இனிமையான காலை வெள்ளிக்கிழமை இன்று திருவம்பா பூசைகள் ஒவ்வொரு ஆலயங்களிலும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அதிகாலை குளிர் பனி என்று கூட பொருட்படுத்தாமல் தமது பக்தியின் அடையாளமாக ஆலயங்களில் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். வசதியுள்ளவர்கள் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள், மற்றவர்கள் வீட்டிலிருந்தே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். தெய்வம் எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கிறார். உயிர்களிடத்தில் அன்பு என்ற வடிவத்திலே கடவுள் இருக்கிறார். அன்பு அகத்துடையோர்தான் எல்லோருக்கும் உரியவர். அன்பு பற்றி திருவள்ளுவ பெருந்தகை மிக அழகாக கூறுகின்றார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையோர் இன்பம் உரியர் பிறர்க்கு. அவர்கள் தமக்காக மட்டும் வாழ்பவர் அல்ல, சமூகத்துக்காகவும் இந்த உலகத்தின் நன்மைக்காகவும் தன்மை அர்ப்பணித்து வாழ்பவர்கள்தான் பெரியோர்கள். அத்தகைய பெரியோர்கள் எமது வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்ந்து மடிந்திருக்கின்றனர், தற்போது வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றனர். இனிவரும் எதிர்கால சமூகமும் நல்ல சிந்தையும் நற்பண்புகளும் மனித நேயமும் உள்ள குழந்தைகளாக வளர வேண்டுமென்றால் அதற்கு பெற்றோர் முதற்களமாகவும் அதனை அடுத்து ஆசிரியர்கள் அடுத்த களமாகவும் இயங்க வேண்டியது அவசியமாகும். நல்ல முறையிலே வழிகாட்டப்பட்டால் எந்த ஒரு குழந்தையும் சிறப்பாக வளரும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணிற் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்ற ஒரு அழகான பாடல் இருக்கின்றது. எனவே குழந்தைகள் ஒரு களிமண் உருண்டையை போன்றவர்கள். ஒரு களிமண் உருண்டையை வைத்து நாம் எந்த ஒரு உருவத்தையும் ஆக்கலாம். அழகான தெய்வீக மனங்கமழும் மகிழ்ச்சிகரமான சிலைகளையும் ஆக்கலாம். கொடூரமான பயங்கரமான வடிவங்களிலும் சிலைகளை ஆக்கலாம். எல்லாம் யாருடைய கைகள் இருக்கிறது என்றால் இந்த பெற்றோர்கள் ஆசிரியர்களின் கைகளில் தான் இருக்கிறது. எமது சமூகத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் கொண்டு செல்வதற்கான அமைப்புகள் நிறுவப்பட வேண்டும். வீதிக்கு வீதி மதுபான சாலைகளோ அல்லது விதமான வெளிநாட்டு சிகரெட் வகைகளையோ விளம்பரங்கள் மூலம் அழகுபடுத்தி கவரச் செய்து அவற்றை விற்று பணம் சம்பாதிப்பதனால் எமது சமூகத்தை நல்ல முறையில் கொண்டு வர முடியாது. சமூகத்திலே 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக அல்லும் பகலும் தமது சிந்தையிலே வைத்து பாடுபடுகின்ற மனிதர்கள். இன்னொரு பக்கம் சமூகம் எக்கேடு கெட்டால் என்ன, எப்படி சீரழிந்தால் என்ன, நாம் பணம் சம்பாதித்து கோடீஸ்வரர்களாக வந்துவிட்டால் போதும் என்ற சிந்தனையிலே பணத்தை தவறான வழிகளில் ஈட்டுபவர்களும் சேமிப்பவர்களும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தாம் சம்பாதித்த பணத்தை நல்ல வழியில் ஏழைகளுக்கு, தான தர்மங்களுக்கு, வயோதிபர்களுக்கு, அங்கவீனர்களுக்கு, அநாதை ஆச்சிரமங்களுக்கு, வயோதிபர் இல்லங்களுக்கு என்று செலவழித்து பெரும் புண்ணியத்தை சம்பாதிக்கும் மக்களும் இருக்கின்றார்கள். அதே வேளையில் ஏழை எளியவர்களை சுரண்டி ஏமாற்றி மோசடி செய்து பல வகைகளிலும் கடவுளுக்கே அஞ்சாமல் வாழும் மனிதர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எது எப்படியோ இறைவன் என்பவன் இருப்பது உண்மைதான். அதை மனிதர்கள் ஏற்றுக்கொண்டாலும் இல்லை என்றாலும் வாழ்வின் கடைசி கட்டத்திலாவது ஒவ்வொரு மனிதனும் இறைவன் என்ற ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வான். நிலையாத விடயங்களில் எல்லாம் நிலையென்று நம்பி தம் மனதை செலுத்தி தமது வாழ்வை சீரழிக்கின்ற இந்த சில மனிதர்கள் வாழும் இந்த உலகத்திலே அந்த தெய்வீக வாழ்வே, மறு உலக வாழ்வே, மோட்சமே, இறைவனுடைய ஆறுதலே எமக்கு பெரும் பாக்கியம் என்று வாழுகின்ற புண்ணிய சீலர்களும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். பல தீய சக்திகளுக்கு இடையில் ஒருவன் நன்மையை செய்ய துடித்தால் அவன் பெரும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படுகிறது. பல எதிர்ப்புகளையும் பல அவமானங்களையும் எதிர்கொள்ள வேண்டி ஏற்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தாங்கி ஒரு மனிதன் நல்லவற்றை செய்யும்போது உலகம் அவனை தலைவனாக ஏற்றுக்கொள்கிறது. எனவே இந்த இறைவனுக்கு அஞ்சி நல்ல வழியில் ஆன்மீக பணிகளில் சமூகத்துக்கு நல்லதை செய்து நல்ல மனிதர்களாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து கொள்வோம் என்பதை அன்புடன் கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.